பொதுவாகவே ஒரு நபர் ஒரு துறையில் தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இசையமைப்பாளராக, ஒரு பாடகராக, ஒரு தயாரிப்பாளராக, ஒரு நடிகராக தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்துட்டுருக்காரு. எஸ், we have the young, charming and magical ஜிவி பிரகாஷ் with us. ஹாய் ஜிவி. சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் ஒரு பக்கம் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இசைங்கிற பக்கத்தில் யூ ஆல்ரெடி ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப். 50 மூவிஸ், இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான மியூசிக்ங்கிறது பெரிய விஷயம். இன்னொரு பக்கம் நடிப்பு, தயாரிப்பு, அதுலேயும் யூ வென்ச்சர்ட் அ லாட். அண்ட் அகெயின் ஃபேமிலி, யூ ஹாவ் அ சக்ஸஸ்ஃபுல் ரன்னிங் ஃபேமிலி. ஸோ இது எல்லா பக்கமும் சக்ஸஸ் கொடுக்கறது வந்து ஒரு ரேரான ஒரு விஷயம். ஸோ இப்படி ஒரு ரேரான விஷயத்தை கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிக் கங்க்ராட்ஸ். பட் இசை உங்களோட முதல் பக்கம் பார்க்கும்போது we are all so அதாவது சொல்லும்போதே ரொம்ப எக்ஸைட்டட். ஏன்னா வழி ஃபுல்லாக நாங்கள் அதை தான் பேசிகிட்டு இருந்தோம். உங்களுடைய அடுத்த மூவி, அதாவது ஆஸ்கர் நாயகன், இசை புயல், எங்களோட மோஸ்ட் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் அண்ட் உங்களுடைய தாய் மாமா உங்களுடைய அடுத்த படத்துக்கு மியூசிக் டைரக்ட் பண்ண போகிறான்னு சொல்லும்போதே ஒரு ஐ டோன்ட் நோ வாட் சார்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் இஸ் தட். பட் ஒரு இன்டர்வியூ உங்களுக்கு பார்க்கும்போது, ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ரௌசிங் யூடியூப் பார்க்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப க்யூட்டாக சின்ன பசங்க சொல்கிற மாதிரி, அவர் இன்னும் என்னோட படம் பார்க்கல, அவர் வந்து ட்ரெய்லர் தான் பார்த்தாரு, பட் he does not have time, he promised to watch ன்னு ரொம்ப க்யூட்டாக சொன்னீங்க. ஸோ now is the opportunity where he is going to watch a movie and அதுக்கு மியூசிக்கும் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ how do you feel about it? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் வந்து எனக்கு ஒரு ஐடல். அவரை பார்த்து தான் மியூசிக் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவர் வந்து என் படத்துக்கு மியூசிக் பண்ணுறாருன்ற போது, அதுவும் ராஜீவ் மேனன்ற போது அவங்க 2 பேரும் பண்ண சாங் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலத்தை தாண்டி நின்று இருக்குது. பாட்டுக்கே நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க. இப்போ வெண்ணிலவே வெண்ணிலவே அந்த சாங்கே வந்து ஒரு நேஷ்னல் அவார்ட் சாங்கு. அதுக்கப்புறம் கண்டுகொண்டேன் வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாங்காகவே எனக்கு வந்து பெருசாக டிவியாகவும் சரி நிற்கிறது எனக்கு பெரிய ஒரு ஆடியோவாக இருக்கும். இன்னொன்று அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட். ஐ பிளே அ பெர்கஷனிஸ்ட் இந்த ஃபிலிம். ஸோ மியூசிக்லாம் முதலே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷூட் பண்ண போகிறோம். அதனால் ஃபுல் சாங்ஸ் முதலே முடிச்சு கொடுக்குறாரு. ஸோ நான் வந்து அந்த ப்ராசஸில் நான் போய் பார்த்தேன், ரெக்கார்டிங்ஸ் நான் அட்டென்ட் பண்ணேன். ஸோ அது ஒரு திருப்பி நான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா அவர்கிட்ட நான் 2 இயர்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் ஒரு லெஜெண்ட் நம்ம படத்துக்கு மியூசிக் பண்ணுறான்ற போது பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். கண்டிப்பாக. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் தாண்டி யூ ஹேவ் அ பிக், உங்கள் லைஃப்பில் மேபி ஒரு கோலாக கூட இருந்திருக்கலாம். இல்லை, எனக்கு ஒரு ஆசை இருந்தது அவரோட இசையில் நடிக்கணுன்றது. எனக்கு ஒரு பெரிய ஆசை. அது எனக்கு இதில் நிறைவேறுது. கங்க்ராட்ஸ் ஆன் தட். டு ஸ்டார்ட் வித், ஒரு மியூசிக் டைரக்டராக நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் நிச்சயமாக இருக்கும். ஸோ டு பி ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர், உங்களோட இன்ஸ்பிரேஷன், பிகாஸ் இப்போ இசை புயல் அவங்கக்கிட்ட கேட்டால் அவர் வந்து 1 வேர்டில் கடவுள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. உங்ககிட்ட உங்களுடைய மியூசிக் இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? இன்ஸ்பிரேஷன் எப்படி சொல்கிறது, அது வந்து இயற்கையிலேருந்து இருக்கலாம். ஸோ நம்ம சொல்ல முடியாதுல்ல. நம்ம ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு அதுலேருந்து ஒரு ஸ்பார்க் வரலாம். ஸ்பார்க் எதுலேருந்து வருதுன்னு சொல்ல முடியாது. இன்ஸ்பிரேஷன் ஐடல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரஹ்மான் சார் ஒரு பெரிய ஐடல், ராஜா சார், எம்எஸ்வி சார், ஆர்டி பர்மன், மதன் மோகன், இவங்களாம் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். பட் ஒரு சிச்சுவேஷன் சாங்னா எப்படி வேணால் வரலாம். நான் பைக்கில் திடீர்னு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு டியூன் தோணும். அது ஸ்பார்க் தான் அது. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு டைரக்டர், அந்த ஸ்பார்க் ஷுட் ஆல்வேஸ் ஒர்க் அண்ட் இட் இஸ் இப்போ வரைக்கும் உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது என்ன ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா, மற்றவங்க படத்தில் எஸ் இட்ஸ் கிரேஸ்ஃபுல், பியூட்டிஃபுல் எல்லாம் தாண்டி உங்கள் படத்தில் ஒரு மேஜிக்காகவே இருக்குது. ஸோ whenever you direct music for your own movies, அங்கே ஐ see a big magic there. ஸோ அது வந்து வாலண்டரியாக நடந்த விஷயமா இல்லை வந்து அந்த டிரெக்டருடைய கம்பல்ஷனாக இருந்ததா? அப்படி இல்லை. இப்போ சாங் சுச்சுவேஷன்னா, இப்போ மிச்ச படங்களுக்கு நான் இசையமைக்கும் போது அதுக்குள்ளே நான் ரொம்ப போக முடியாது. இப்போ ஏன் படம்னா, இங்கே சாங் வேணாங்க, ஒர்க் ஆகாது, நம்ம இங்கே சுச்சுவேஷன் வச்சுப்போம் அப்படின்னு நான் சொல்லலாம். அது மாதிரி நான் நிறைய மாற்றிருக்கேன். அதே மாதிரி என் படத்துக்கு நான் மியூசிக் பண்ணும்போது நான் ஒரே டியூன் தான் கொடுப்பேன். ஆல்டர்னேட் டியூன்லாம் போக மாட்டேன். இதுதான்ற ஐடியாவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணலாமான்னு பேசி இதுதான் லாக் பண்ணி நானும் டைரக்டரும் ஒர்க் பண்ணுவோம். கோரியோகிராஃபர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த ஃப்ரீடம் என் படத்தில் இருக்குது. ஸோ இப்போ மைமா சாங் நான் பண்ணும்போது சந்திரபாபு ஸ்டைலில் நான் ஒரு சாங் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அவருடைய ஒரு குங்குமப்பூவே அந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ராஜசுந்தர மாஸ்டர் கிட்ட கூட சொன்னேன், சார் எனக்கு அந்த சந்திரபாபு ஸ்டைலில் இருக்கணும் சார் கோரியோகிராஃபின்னு. அவரும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு சினிமேட்டிக்காக அந்த பழைய காலத்து ஸ்டைலில் பண்ணி கொடுத்தார். இந்த ஃப்ரீ இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு வந்து மிச்ச டைரக்டர்ஸ் படத்தில் கிடைக்காது. ஏன்னா அவங்க வேற ஒரு மைண்டில் இருப்பாங்க, அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு. இதை நான் சாங்ஸ் ஷூட்டிங் அப்போ நான் இருப்பேன். ஸோ இந்த சாங் இப்போ என்னென்னா பாதி சாங் மிஸ் ஆகுறது எப்படின்னா, ஒரு பாட்டு ஏன் ஃப்ளாப் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டியூனுக்கும் லிரிக்கும் சம்மந்தம் இருக்கணும். அந்த டியூனும் லிரிக்கும் ஜெல்லானால் தான் ஒரு பாட்டு ஹிட் ஆகும்.
இந்த டியூனும் லிரிக்கும் ஜெல் ஆனாலும் இந்த பாட்டை வந்து இப்படி தான் விஷுவல் பண்ணணும்னு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு மைண்டில் தான் கம்போஸ் பண்ணுவாங்க. மியூசிக் டைரக்டரும் கோரியோகிராஃபர்ஸும் மீட்டே பண்ணுறது கிடையாது. இப்போ மீட் பண்ணாங்கன்னா இதுதான் நான் மைண்டில் வச்சுருந்தேன் அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஐடியா மைண்டில் வாங்கிப்பாங்க. என்னுடைய படங்களை அது ஈஸியாக நடந்துருது. பிக் ஃபார் யுவர் மூவிஸ், அதுதான் அந்த ஒரு தெர் இஸ் அ மேஜிக் தேர். பட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் நிறைய புது சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இட்ஸ் அ வெரி ஹெல்தி கான்செப்ட். அப்படி இருக்கும்போது உங்களோட ஃப்யூச்சர் மூவிஸ்க்கு புது மியூசிக் டைரக்டர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? பண்ணியிருக்கேனே. இப்போது கடவுளூர் காங்குமாரில் வந்து லொக்காலிட்டி பாய்ஸ் அப்படின்னு ஒரு சாங் இருக்குது, அது நல்ல ஹிட். அது அந்த சாங்குடைய மியூசிக் டைரக்டர் நான் கிடையாது, போபோ சஷியும் கருணாஸும் சேர்ந்து பண்ண சாங் அது. அதை வந்து அந்த படத்தில் யூஸ் பண்ணோம். என்கிட்ட ஒரு நாள் கருணாஸ் ஷூட்டிங் அப்போது, எனக்கு இன்னொரு பேருக்கு ஷூட்டிங் அப்போது, தம்பி நான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன் கேட்குறியான்னு போட்டு காமிச்சார். என்ன செம்மையாக இருக்குண்ணே, சரி இது என் படத்தில் தான் நான் டான்ஸ் இதுக்கு செம்மையாக பண்ணுவேன், இந்த பாட்டை என்னால் எலிவேட் பண்ண முடியும்னு. ஓகேப்பா நீ வச்சுக்கோப்பா, நீ பண்ணு அப்படின்னாரு. அப்படியா சரி ஓகேன்னு சொல்லி ராஜேஷ் சார் கிட்ட சொன்னேன், சார் இந்த சாங் செம்மையாக இருக்குது, இது நம்ம படத்தில் அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம், வாங்கிப்போம், அவங்க மியூசிக் அந்த பாட்டு அவங்கள்தான் இருக்கட்டும்னு. ராஜேஷ் சாரும் ஓகேன்ட்டார். ஸோ அந்த சாங் வந்து பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணோம், செம்மையாக வந்திருக்கு அந்த சாங் லொக்காலிட்டி பாய்ஸ்னு. அப்புறம் ப்ரூஸ்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு புது மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு பாட்டு மிச்ச சாங் நான் பண்ணுறேன். அது மாதிரி மிச்ச மியூசிக் டைரக்டர்ஸ் கூட இப்போ அடுத்த நிவாஸ் பிரசன்னா கூட ஒர்க் பண்ண போகிறேன், நிறைய பேர் கூட ஒர்க் பண்ண. சிட்டியில் இருக்கிற பாய்ஸை சிட்டி பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லோக்கலில் இருக்கிற பாய்ஸை லோக்கல் பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிட்டிலேயே லோக்கலாக இருக்கிற பாய்ஸை என்னன்னு சொல்லுவாங்க? லொக்காலிட்டி பாய். லொக்காலிட்டி பாய். ஆடிக்காரு லேடி டான்ஸ் போட வாடி, ஏ ஆடிக்காரு லேடி டான்ஸ் போட வாடி, பக்கம் வந்து நின்னாடி பத்திக்குது இன்னாடி, டச் பண்ண போல நீ டச் பண்ணி போகாதே, இச்சி உன்னை தந்தாலே இந்த ஜீவன் தீராதே. லொக்காலிட்டி பாய், லொக்காலிட்டி பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ் பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ் பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ். குத்தே 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 படே படே குத்தே 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 படே. ஒரு கல்பு விட்டதோ சிலுசிலுப்பு ஏறுதா, பளபளன்னு பல்சு ஓடுதா, நம்மன நாக்குதா, விறுவிறுன்னு ஏத்துதா, பரபரன்னு நரம்பு துடிக்குதா. தொண்டை நடுவுல நிக்கொண்டு மாங்கொலி, ராந்தி விட்டடிச்சா பம்மிட் கம்பல்சரி, சீனு சிங்கரியே திருசா தங்கச்சியே, ஜால்கு ஜாலடி வடி நீதான் ஜோடி. லொக்காலிட்டி பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ் பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ் பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ் பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ். குனிஞ்சு குத்தே கும்மா குத்தே. மாற்றா கத்தடித்தா மூஞ்ச அத்துருண்டா, ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்ப கத்துருண்டா, பாப்பு டக்கருன்னா டப்பா டான்ஸ் ஆடு, ஆனா உன்ன வெத்து சீனு போடாதடா. ஆடிக்காரு லேடி டான்ஸ் போட வாடி, ஏ ஆடிக்காரு லேடி டான்ஸ் போட வாடி, பக்கம் வந்து நின்னாடி பத்திக்குது இன்னாடி, டச் பண்ண போல நீ டச் பண்ணி போகாதே, இச்சி உன்னை தந்தாலே இந்த ஜீவன் தீராதே. லொக்காலிட்டி பாய், லொக்காலிட்டி பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ் பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ் பாய்ஸ், லொக்காலிட்டி பாய்ஸ்.
ஜிவி கிட்ட பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவர் பேச பேச இன்னும் நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு இருக்குங்க. பட் பிஃபோர் தட் லெட்ஸ் டேக் a ஷார்ட் பிரேக். ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆனால் அச்சீவ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். இப்போ நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் சொன்னால் அவர் ஆஸ்கர் போய் வின் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி உங்களுடைய டார்கெட், உங்களுடைய அச்சீவ்மெண்ட் மியூசிக்கில் என்னவா இருக்கும்? அது என்னென்னா, இப்போ சில படங்கள் வந்து இப்போ எனக்கு ஹாலிவுட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கான பிளாட்ஃபார்ம் அமையணும். அது வந்து ஒரு அமைப்பு. டெஃபினட்டாக நான் அடுத்த ஒரு யூஎஸ் யூகேல வந்து ஒரு ப்ராப்பர் ஆல்பம் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 2 சாங் முடிச்சிட்டேன். நான் யூஎஸ் யூகேயில் போய் ப்ராப்பராக யூகே யூஎஸ் சார்ட்ஸில் ரிலீஸ் பண்ணி அது ஒரு விஷுவல் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறோம். அந்த சாங்லாம் முடிச்சாச்சு. அதோடைய மூமெண்ட் போயிட்டுருக்கு. அதுக்கான டைம் வரும்போது அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பாலிவுட் வென்ச்சர் பண்ணியாச்சு. ஸோ யூவ் கிவன் அ பியூட்டிஃபுல் ஆல்பம் தேர். ஸோ அப்படி இருக்கும்போது ஹாலிவுட் மூவ் பண்ணும்போது இன்னும் மோர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆர் சம்திங் எல்ஸ் நியூ. ஸோ என்ன சார்ட் ஆஃப் மூமெண்ட்டில் நீங்கள் இருக்கோம்? ஒன்றுமே இல்லை, நம்மளாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம வேற ஒருத்தராக இருக்க ட்ரை பண்ணக்கூடாது. இது வந்து நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், நான் இப்படி தான் பாட்டு பண்ணுவேன், இது என்னோட ஸ்டைல் அப்படின்னு நான் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம பிலீவ் பண்ணி நம்ம ட்ரஸ்ட் பண்ணி போகணும். இப்போ வெயிலோட விளையாடி பாட்டு பண்ணும்போது நான் அப்படியே நான் எதுவுமே இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் நான் அந்த ஸ்கிரிப்டை ட்ரஸ்ட் பண்ணி பாட்டு பண்ணேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு பி அவர் செல்ஸ் ராதர் தென் ட்ரைங் டு வென்ச்சரிங் இந்த மியூசிக்லேருந்து when it moves to acting. ஏன்னா ஒரு லீப் என்ன உங்களோட ஒன் ஆஃப் த டாக் ஒரு ஸ்டேஜ் டாக்கில் தான் கேள்விப்பட்டேன். ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஃபர்ஸ்ட் தாட் தான் உங்களுக்கு வந்துச்சு. இந்த ப்ரொபோசல் வந்த உடனே ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த டிஃப்ரெண்ட் கொஸ்டின். எல்லாரும் வந்து நான் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற கொஸ்டின் தான் என் மனசுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க. ஸோ டிண்ட் யூ திங்க், ஏன்னா நீங்கள் மியூசிக் வந்ததும் அப்படி தான், நான் குவிட் பண்ணி நான் மியூசிக் பண்ண போகிறேன், ஸ்டடியாக உள்ளே வந்துட்டீங்க, ஆக்ட் பண்ண வந்ததும் அப்படி தான். ஸோ அந்த இமீடியட் தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எங்கேயும் இந்த இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது? அதான் சொன்னேன், அது ஒரு ஸ்பார்க் தான். அந்த மொமெண்ட்டில் என்ன தோணுதோ செய்ய வேண்டியதான். அதை கான்ஃபிடென்ட்டாக பண்ணோன்னா டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு அதில் பிலீவ் பண்ணணும். நான் ஒரு விஷயம் பிலீவ் பண்ணலன்னா அதை நான் பண்ண மாட்டேன். ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் அதை 100% பிலீவ் பண்ணணும். அப்போ தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் அது ப்ளஸ்ஸாக இருக்கும். நான் பிலீவ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பண்ணால் தான் அந்த ப்ராஜெக்ட்டும் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க கடவுள் இருக்கான் குமார், நிறைய பேர் அந்த டயலாகை டப் ஸ்மாஷ் பண்ணி அமிச்சாங்க. ஸோ இந்த மூவி அகைன் இட்ஸ் கோயிங் டு பி அ மேசிவ் ஹிட் அமங் தி யங் க்ரௌட் இல்லையா? ஸோ அந்த மூவியோட ஜஸ்ட் பற்றி சொல்லுங்கள். கடவுள் இருக்கான் குமார் வந்து ரொம்ப என்ன சொல்ல, ஃபஸ்ட்டு டைம் ஒரு பெரிய டைரக்டர் கூட ஒர்க் பண்ண வாய்ப்பு, ராஜேஷ் சார் மாதிரி. ஏன்னா த்ரிஷானந்தரை பார்த்துட்டு அவர் எனக்கு கால் பண்ணார். நான் எதிர்பார்க்கல ஒரு பெரிய டைரக்டர் நம்ம கூட ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ராஜேஷ் சார் எனக்கு பிடிச்ச டைரக்டர், என்னுடைய லிஸ்ட்டில் கண்டிப்பாக அவர் இருக்கார் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற லிஸ்ட்டில். ஸோ உடனே ஓகே சார், எனக்கு 2 லைன் சொன்னார். ஃபஸ்ட்டு சொன்ன லைனே சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு ரோட் ஃபிலிம். ஸோ ராஜேஷ் சார் படத்தில் ஒரு ரோட் ஃபிலிம் ஒரு கண்டென்ட்டோடு வந்திருக்காரு. அதில் வந்து நார்மலாகவே ஒரு சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். ஒரு கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்ற போது அதில் வந்து அவர் பிரிச்சிருவாருன்றதுனால சார் சூப்பர் சார் வில் ஸ்டார்ட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். டைட்டில் நான் சொன்னேன், கடவுள் இருக்கான் குமார்ன்ற டைட்டில் நான் சொன்னேன். அவரும் வச்சுக்கிட்டாங்க. டெஃபினட்டாக படம் செம்மையாக வந்திருக்கு. ஒரு பயங்கர வெரைட்டியாக இருக்கும். பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, என்ன சொல்கிறது, ஆர்ஜே பாலாஜி, ரோபோ சங்கர், பிரகாஷ் ராஜ் சார், ஊர்வசி மேம், கோவை சர்லா, மொட்டராஜேந்தர் சார், ஒரு சாலிடான ஒரு ஸ்டார் காஸ்ட்டோட ஒரு வேரியேஷனோட ஒரு ஹாரர் எலிமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு ரோடு இருக்கும். பிரகாஷ் ராஜ் கேரக்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரெகுலர் பிரகாஷ் ராஜாக இருக்க மாட்டார். அவர் எப்படி ஓகே கண்மணியில் சடனாக வேறு ஒன்று பண்ணாரோ, இதில் ஒரு குவர்க்கி சைக்கோ வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் காமெடியும் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமாக வந்திருக்கு. அங்கே ஷூட் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். இப்போ படமாக பார்க்கும்போதும் டப்பிங் எல்லாம் என்ஜாய் பண்ணி பண்ணுறோம். ஷுவராக டெஃபினட்டாக எல்லாருமே ஒரு ஃபேமிலியோடு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி, இல்லை பசங்கள்லாம் பார்த்து, எல்லாருக்குமே இருக்குது இந்த படத்தில். நீங்கள் வந்து இப்போ ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பட் உங்களோட மூவிஸ் எப்போவுமே எப்படின்னா ஐ திங்க் குட்டீஸ்லேருந்து அந்த யங் க்ரௌட், அந்த அடாலசன்ஸ் க்ரௌடுக்கு தான் வந்து பயங்கரமான அப்ரோச் அண்ட் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. பட் நீங்கள் எல்லா இடத்துலையும் பேசும்போது விஜய் அண்ணா என்னோட இன்ஸ்பிரேஷன் அவர் தான், ஐ லைக் ஹிம் அ லாட் அப்படி சொல்லி. ஸோ உங்களோட டார்கெட் க்ரௌட் இவங்களா தான் இருக்க போகிறாங்களா, இந்த யங்ஸ்டர்ஸாக தான் இருக்க போகிறாங்களா, இல்லை ஸ்லோலி யூ வாண்ட் டு மூவ் ஆன் டு த மாஸ் க்ரௌட்? அப்படி இல்லை, எல்லாருமே இருக்கணும். நம்ம வந்து ஒரு செக்டர் கொண்டு படம் பண்ணக்கூடாது. அதனால இப்போ ராஜேஷ் சாருக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அவருடைய மெயின் டார்கெட். பசங்களும் அவருக்கு இருக்காங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் அவருக்கு இருக்காங்க. எனக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ பிரகாஷ் ராஜ் சார் பார்த்திங்கன்னா அவர் ஒரு செக்டரை ரீச் பண்ணியிருக்காரு.
ரோபோ சங்கர் பார்த்தீங்கன்னா டிவி ஆடியன்ஸ் வந்து செமையாக ரீச் பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாருமே வி ட்ரை டு கெட் இன் டு அ பேக்கேஜ். ஸோ டெஃபினட்டாக எல்லாரையுமே ரீச் பண்ணோம், நம்ம ஒருத்தருக்கு வேண்டி படம் பண்ணணும். இந்த பாடி பேர் சார் இவன் குமார் சார். இந்த பாடி பேரு பாலாஜி சார். சென்னை பாண்டிச்சேரி பேப்பர்ல தலைப்பு செய்தி எப்படி வரும்? பாண்டிகள் பரிதாபம், 2 இளைஞர்கள் மரணம், தீவிரவாதிகளுடன் தொடர்பா. டேய் மணிமாறா ஒண்ணு. டேய் மச்சி வேணாம், நீ நான் அந்த வளரல. அது எனக்கு தெரியும் மச்சி, பட் சிச்சுவேஷன் இஸ் ஃபோர்சிங் மீ டு ஆக்ஷன். ஏசப்பா ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் மீ. ஓகே ராஜுபாய் ப்ரொசீட். ஆஸ் அன் ஆக்டர் இப்போ நீங்கள் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து வேறு. பிகாஸ் யூ பின் ஹியர், யூ ஒர்க் ஃப்ரம் த சைல்ட்ஹுட். ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சதுலேருந்து ஆரம்பித்த ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக இதில் கிடையாது. பிகாஸ் யூ ஒர்க்கிங், இன்னும் அந்த லெவல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஆஸ் அன் ஆக்டராக நான் இன்னும் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நான் இன்னும் இந்த விஷயத்தை நான் ஆக்டராக ப்ரூவ் பண்ணணும்னா வாட் யூ ஷுட் டூ? நான் ஆக்டராக இருக்கிறத விட ஒரு என்டர்டெய்னராக இருக்கணும் தான் நினைக்கிறேன். Okay. ஸோ நான் என்டர்டெய்னர் கேட்டகரியில் தான் போய் சேருவேன். ஆக்டர்ஸ் நான் வந்து ஒரு பர்ஃபார்மராக அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணோன்னா நம்ம வந்து வி மைட் எண்ட் அப் ஃபாலோயிங். ஸோ அதுக்கு வந்து நமக்கு என்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்கோ அதுக்குள்ளே நம்ம அழகாக ப்ளே பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வேரியேஷன் பண்ணுறேன். ராஜு மேனன் சார் படத்தில் ஈவன் தோ ஐம் அ ட்ராமர், பெர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஓவராகவும் நான் பண்ண முடியாது. அதை நான் வந்து ஒரு சட்டில் பெர்ஃபார்மன்ஸில் ஆனால் வேற ஒரு வேரியேஷன் ஒன்று பண்ணுவோம். அடுத்து சசி சார் படம் பண்ணுறேன், இமோஷனல் ட்ராமா, ஒரு மாடர்ன் விக்ரமன் படம் மாதிரி இருக்கும். விக்ரமன் சார் இந்த ஜென்னில் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ரசமாகவும் இருக்காது, ஆனால் ஒரு ஒரு இமோஷனல் ஃபிலிமாக இருக்கும். அதுக்கப்புறம் ராம்பாலா படம் பண்ணுறேன், திலுக்கு துட்டு டைரக்டர், அவருது பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்லோவாக பெரிய டைரக்டர்ஸ் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிவியோடைய மியூசிக்கை தாண்டி நடிப்பில் அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதை பற்றி நம்ம கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் அ ஷார்ட் பிரேக். மியூசிக் டைரக்டராக நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பிக் ஹிட் மூவிஸ், பிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் பெரிய டைரக்டர்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த அப்ரோச் வந்திருக்கு. தட்ஸ் லவ்லி சேஞ்ச் இல்லையா? ஸோ யார் கூட ஒர்க் பண்ணுன்ற ஆசை இருக்குது உங்களுக்கு? எனக்கு 3 பேர், என்னோட ட்ரீம் வந்து 3 பேர். அது நடக்குமானலாம் தெரியாது, ஆனால் என்னோட ஆசை தான். ராஜு ஹிரானி, ஏஆர் முருகதாஸ், ராஜமௌலி, இவங்க 3 பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ஸ். இவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. அதுக்கான ஸ்கிரிப்டு அது மேபி நான் நல்லா இருப்பேன்னு அவங்க ஃபீல் பண்ணி ஏதாவது ஒரு டைம் நடந்துச்சுன்னா ஐல் பி ஹாப்பி. தட்ஸ் நைஸ். பட் யூ செட் யூர் அன் என்டர்டெய்னர், யூ வாண்ட் டு பி யோர் செல்ஃப். ரொம்ப அழகாக சொன்னீங்க. பட் தட்ஸ் வாட் வி ஆல்வேஸ் see you as. ஆனால் உங்களை இப்போ வந்து பாலா சார் மாதிரி ஒரு டைரக்டர் கூப்பிட்டுட்டு மொட்டை அடித்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கெட்டப் சேஞ்ச் பண்ணி கருப்பாக ஒரு கேரக்டர் கொடுத்து அது ஃபுல் ஃப்ளெஜ் பெர்ஃபார்மன்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க? நான் திருச்சி ஓடிடுவேன், பயம் எனக்கு, அப்படிலாம் பட மாட்டேன் நான். என்டர்டெய்னிங்கான நான் சொன்னேன், ஐ டோன்ட் வாண்ட் டு பி அன் ஆக்டர், ஐ வாண்ட் டு பி அன் என்டர்டெய்னர். ஆக்டருக்கு வந்து நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு க்ரௌட் புல்லராக இருக்கணும், ஒரு ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணிவிட்டு இது ஒரு தனி கேட்டகரியாக நம்ம போயிடணும், அவ்வளோதான். சார், as a மியூசிக் டைரக்டர் நீங்கள் ஆல்ரெடி வந்து மியூசிஷியன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஆஸ் யூ மூவிங் ஃபார்வர்ட், இப்போ இவ்வளோ 3 கிரேட் டைரக்டர்ஸ் உங்கள் லிஸ்ட்டில் வச்சுருக்கும் போது உங்ககிட்ட ஒரு நியூ கமர், ஒரு ஃப்ரெஷ் டைரக்டர் இல்லைனா ஒரு ப்ரொடியூசர்லாம் வரும்போது அப்ரோச் பண்ணும்போது யூ ஸ்டில் ஹேவ் த ஃபோரம் ஃபார் தம்? பண்ணேன். அட்லின்ற ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட ஒரு கதை சொல்லும்போது அவருக்கு ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் ஆகலை, அவருக்கு வந்து கம்பெனி ஃபிக்ஸ் ஆகலை, எதுவுமே ஃபிக்ஸ் ஆகலை, வெறும் கதை வந்து சொன்னார், நம்ம பண்ணலாம் அட்லின்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த படம் பெருசாகி ராஜா ராணின்னு ஒரு இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கிற ஒரு படம் அமைஞ்சுது. வெற்றிமாறன்ற ஒரு என்கிட்ட வரும்போது அவர் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்டர். காக்காமுட்டை மணிகண்டன் என்கிட்ட வரும்போது அவர் ஃபஸ்ட் டைம் டைரக்டர். வெயில் வசந்தபாலன் வந்தபோது அவர் ஒரு ஃபிலிம் தான் பண்ணியிருந்தார், அது சரியாக போகல, செகண்ட் ஃபிலிம் என்கிட்ட வந்திருந்தார். ஸோ நான் ஆரம்பித்த போது மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே டார்லிங் பண்ண சாம் வந்தபோது அவர் ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர், ஆதிக் வந்தபோது ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர். நான் நிறைய ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் கூட பண்ண படங்கள்லாம் வந்து பெருசாக போயிருக்கு. அவங்களாம் பெரிய மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது யூ ஸ்கெடியூல் திங்ஸ். நீங்கள் தான் வந்து டைம் சொல்வீங்க, இந்த டைம்க்கு ரெக்கார்டிங் வச்சுக்கலாம், இந்த டைம் ஸ்டார்ட் பண்ணலாம், நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம், when you want to rest in the morning, சைலன்ஸ் வேணும், இந்த மாதிரி உங்கள் ஸ்டுடியோக்குள்ளே யூ ஆர் த பாஸ் தேர். ஆனால் ஒரு ஆக்டராக போயிட்டீங்கன்னா, ஒரு ஹீரோவாக போயிட்டீங்கன்னா somebody schedules things for you. இந்த டேட்டில் தான் நம்ம ஷூட் பண்ணணும், இந்த டைமுக்கு நீங்கள் ஸ்பாட்டுக்கு வரணும், வெயில் மழை எல்லா விஷயம் இஸ் பீங் ஃபோர்ஸ்ட் ஆன் டு யூன்னே சொல்லலாம். அதை எப்படி, how do you handle the change? அது ஒரு சேஞ்ச் தான். பட் எனக்கு இந்த எக்ஸ்டீரியர் இப்போ என்னென்னா, இப்போது
நான் வந்து நடுவில் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நான் லைவ் பேண்ட்ஸ்லலாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னன்னா ஆடியன்ஸோட போய் பர்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் என்ன தான் ரெக்கார்டிங் பண்ணாலும் லைவ் நீங்கள் போய் பண்ணும்போது அதோடைய ஃப்ரெஷ்னஸே வேறு. அந்த அந்த க்ரௌடு, அந்த அட்மாஸ்ஃபியரை நீங்கள் அந்த க்ரௌடோட ஜாம் பண்ணும்போது அந்த ஹாப்பினஸ் ஒரு ஸ்டேஜுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி ஷூட்டிங்ன்றது வந்து நீங்கள் லைவில் போய் ஆடியன்ஸோட ஒரு செட்டோட ஒரு யூனிட்டோட போய் நீங்கள் ஷூட் பண்ணும்போது அந்த எவ்ரி டே ஸோ ஃப்ரெஷ். ஸோ உங்களுக்கு வந்து போரே அடிக்காது. ஸோ ஐம் எக்ஸைட்டட். ஒரு நாள் என்ன சிச்சுவேஷன் பண்ண போகிறோம், என்ன டயலாக் பண்ண போகிறோம், அது வந்து எனக்கு ஒரு மாயையாகவே இருக்கும். அதனால் எனக்கு அந்த ஒரு சின்ன குழந்தை வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் போன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஐ ஃபீல் தட் எக்ஸைட்மெண்ட் when I go to shoot. I love to shoot. ஸோ எனக்கு ஐ லைக் கோயிங் தேர். தமிழ் படங்களுடைய சக்ஸஸ் ரேட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் இப்போ 50-50 ஆயிடுச்சு. பட் இப்படி ஒரு காம்படிட்டிவ் டைமில் வந்து உங்கள் மூவிஸ் ஆர் ஆல்வேஸ் எக்ஸலிங்னே சொல்லலாம். பிகாஸ் லைக் யூ செட் ஐம் அ க்ரௌட் புல்லர், ஐம் அ என்டர்டெயினர், அது பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க. டு யூ ஹேவ் சம் மந்த்ரா டு இட்? ஏதாவது ஒரு தனி க்ரூ வச்சு ஐ யூ பிளானிங் ஆல் திஸ்? அப்படிலாம் கிடையாது. நான் வந்து ஒரு ஆடியன்ஸாக தான் ஒரு கதை கேட்பேன். ஸோ தியேட்டர் ஸ்க்ரீனுக்கும் சீட்டுக்கும் என்றைக்குமே ஒரு கனெக்டிவிட்டி வேணும். அந்த கனெக்டிவிட்டி ஸ்கிரிப்டில் இருந்துச்சுன்னா படம் வந்து சக்ஸஸ் ஆகிடும். இந்த ஃபார்முலா தான் வந்து ஆமீர் கான் வந்து ரொம்ப நாள் R&D பண்ணிகிட்டே இருப்பார். ஆடியன்ஸும் ஸ்க்ரீனும் மேட்ச் ஆகணும். அந்த கனெக்டிவிட்டி ஸ்கிரிப்டில் வந்துருச்சுனாலே அது வேறு லெவலில் ஹிட் ஆயிடும். ஸோ எனக்கு அதுதான் நான் எதிர்பார்ப்பேன் ஒரு ஸ்கிரிப்டில். அந்த கனெக்டிவிட்டி இருக்கா, சீட்டில் இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணுவாங்களா, இல்லை அவங்க பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுமா இந்த படம், இல்லை அவங்க என்ஜாய் பண்ணுவாங்களா, எனக்கு ரொம்ப அதெல்லாம் நான் எதிர்பார்ப்பேன். அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கிரிப்ட் நான் பண்ணுவேன். ஓகே, தென் டெல் மீ திஸ். இப்போ உங்கள் படம் ரிலீஸ் ஆகிட்டு எல்லா ஹீரோஸ்க்கும் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே இருக்கும், அதாவது லாஸ்ட் ரோவில் போய் குவைட்டாக உட்காந்து டு வாட்ச் த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி உங்கள் படங்களுடைய ரெஸ்பான்ஸ் நீங்கள் நேராக போய் பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு 2 படம் வந்து போனேன். டார்லிங்கோடைய அந்த கிளைமேக்ஸ் வந்து அவங்க அந்த அடிக்கிற ஷாட் என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அதனால் உதயம் தியேட்டருக்கு வந்து நைட்டாக உள்ளே போய் அப்படி பார்த்தேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா அதில் தான் அந்த படத்தில் தான் அடித்தோடனே ஃபுல்லாக கிளாப் பண்ணாங்க தியேட்டர்ஸ். ஸோ ஓகே இந்த படம் ஹிட்டு அப்படின்னு வந்துட்டேன். அப்புறம் த்ரிஷா நயன்தாரா வந்து கொஞ்சம் நேரம் போய் பார்த்தேன். நான் வரவே மாட்டேன். ஞானவேல் சார் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனார். நீ வா இது பார்க்காம நீ என்ன பார்க்க போகிற அப்படின்னு கூப்பிட்டு போனார். சார் நான் வரல சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். விடவே இல்லை, போய் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். ஃபுல்லாக தியேட்டர் வந்து பிரிக்கிறாங்க கிளாப்ஸு. சரி ஓகே அப்படின்னு கிளம்பி வந்துடுறேன். நம்ம படம் வந்து முடிக்கிற வரைக்கும் தான் நம்ம கையில், அதுக்கப்புறம் அது ஆடியன்ஸ் கையில். ஸோ அது வந்து நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம அது என்ன பெஸ்ட்லாம் பண்ணி வச்சிடணுமோ, எடிட் பண்ணணுமா, கிறிஸ்ப் பண்ணணுமா, எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போயிடுச்சுன்னா அவங்க டிசைட் பண்ணி. இதை பற்றியெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் அ குட்டி பிரேக். ஒரு நடிகராக உங்களுடைய ரசிகர்கள் பற்றி, உங்கள் ரசிகர் மன்றம் பற்றி வாட் டு யூ ஹேவ் டு சே? நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப ஒரு அன்பாக இருக்கிறாங்க. திடீர்னு வந்து நிறைய மன்றங்கள் ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களே ஒரு அன்போடு இதெல்லாம் செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். பட் அவங்கவுங்க ஃபேமிலிஸை பார்த்துக்கிட்டு, அவங்களோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு, அவங்களும் நல்லா ஏர்ன் பண்ணி ஒரு செட்டில் ஆகிட்டாங்கன்னா ஐல் பி ஹாப்பி. நான் ரசிகர் அப்படின்னு சொல்லும்போது நீங்களே வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு அட்மைரர் தான். அவர் நல்ல ஒரு ரசிகனால் தான் நல்ல கலைஞன் ஆக முடியும்னு எப்போவுமே சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய மூவிஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதெல்லாம் அதோடைய தாக்கம் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இல்லாமல் உங்களால் ஒரு ஆக்டர் ஆக முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹூ இஸ் பின் யுவர் இன்ஸ்பிரேஷன் தோ யூ ஃபாலோ யுவர் ஓன் ஸ்டைல்? படங்கள் தாங்க. இப்போ எனக்கு ஒரு படங்கள் ஒரு டைமில் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அலைப்பாய்தை பிடிக்கும், மின்னலை பிடிக்கும், லவ் ஸ்டோரியாக பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு ஆனால் லவ் ஸ்டோரி அமையல. குஷி பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓகே பிடிக்கும், SMS பிடிக்கும். ரொமான்டிக் ரொமான்ஸ் வில் பி தேர். மை சாங்ஸ் வில் ஒருத்தர் சாங் கேட்டால் அவங்க யார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது டெஃபினட்டாக இருக்கும். ஐ லைக் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். எனக்கு கில்லி பிடிக்கும், எனக்கு பாகுபலி பிடிக்கும். ஸோ அது மாதிரி நிறைய படங்கள் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. எனக்கு ஹிந்தியில் தில் சாத்தா ஹே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அமையலை எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஐ லைக் லாட் ஆஃப். ஒருத்தங்களோட மியூசிக் கேட்டால் தெரியும், அவர் என்ன பாட்டு கேட்டால் தெரியும் அவங்க யார் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ வென் யூ லிசன் டு யோர் மூவிஸ், வென் வி லிசன் டு த சாங்ஸ், ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும். அங்கே ஒரு ரொமான்டிக் சாங் இருக்குது, ஒரு குத்துப்பாட்டு இருக்குது, ஒரு ஓப்பனிங், எல்லாமே ஒரு கம்ப்ளீஷனாக இருக்கும். ஸோ உங்கள் மூவிஸில் அந்த கம்ப்ளீட்டான பேக்கேஜோட தான் யூ டிசைட் யூ மூவிஸ் தான். ஆமாம், முந்தி நான் ஆரம்பிக்கும் போது நிறைய ரொமான்டிக் சாங்ஸ் தான் எனக்கு சக்ஸஸ் ஆகும். இது வந்து குத்து சாங்கே ஒர்க் ஆகாது. எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன நீ வந்து குத்து சாங்கே போட மாட்டேங்கிற, வெறும் ரொமான்டிக் சாங்ஸாக பண்ணுறேன்னு. அப்புறம் சிம்புவோட சேர்ந்து காலையில் அந்த டன்னனக்கா சாங் செம்ம ஹிட் ஆச்சு.
அதுக்கப்புறம் ஸ்டைலிஷ் நம்பர்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் பக்கா லோக்கல் நம்பர்ஸ் வந்து த்ரிஷா நயன்தாராக்கு அப்புறம் தான் பண்ண ஆரம்பித்தேன். சரி இவ்வளோ நாளாக நம்ம நிறைய மெலடிஸு, டிஃப்ரெண்ட்டான சாங்ஸு, ஃபோக் நிறைய பண்ணியிருக்கேன். ஃபோக்கில் பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்கேன். ஆடுகளம், கொம்பன் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு லோக்கல் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு த்ரிஷா நயன்தாராவுடைய அந்த தலுக்கா சாங் வந்து பண்ணியிருந்தேன். அது செம்ம ஹிட் ஆச்சு. அப்புறம் ஜித்து ஜில்லாடி ஓப்பனிங் சாங் விஜய் சாருக்கு நான் டிசைட் பண்ணேன். ஓப்பனிங் சாங் மாஸாக பண்ணுறோம். அவருக்கு தியேட்டரில் எல்லாம் போய் டான்ஸ் ஆடுறாங்க. விஜய் சார் வந்து அந்த ஹீரோ க்ளோரிஃபிகேஷன் வந்து அந்த சாங் அப்படி இருக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு அவருக்காக ஒரு விஷயமும் வந்து அவர் இது நல்லா இருக்கணும், அவருக்கு இது செம்மையாக இருக்கணும் பார்த்து இப்போ எல்லாருக்குமே அந்த 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 அஃபெக்ஷன் கிடைக்காது. எனக்கு அவர் மேலே அந்த இது இருந்ததுனால அந்த சாங் அப்படி பண்ணணும். ஜித்து ஜில்லாடி பண்ணேன். தியேட்டரே ஆடினாங்க. ஸோ லோக்கல் சாங்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கம்ப்ளீஷன் இருக்கும். இப்போ எக்ஸ்பிரிமெண்டல் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா 1001 தாய் தென்ற மண்ணே பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன். பரதேசி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 70s 60s அந்த ஃபீல் ஆர்கெஸ்ட்ரேஷன் ட்ரை பண்ணியிருந்தேன். ஹிந்தி ஆர்கெஸ்ட்ரேஷன் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். விஜய் சாரை பற்றி நீங்கள் திரும்பவும் பேசும்போது அவருக்கு மியூசிக் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயம் அவரோட அன்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷன் ஆஸ் இன் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஒரு பிரதராக கூட இருக்கலாம். பட் அவர் பண்ண படங்களில் லைக் யூட ஃபெல்ட் பசங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது அவரோட ட்ரெஸ் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க, டயலாக் ஃபாலோ பண்ண. நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை அவருக்கு எனக்கு இருக்கும். இப்போ அவரோட டயலாக் மாடுலேஷன் டெஃபினட்டாக எனக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அந்த நக்கலாக பேசுறது சிலதெல்லாம் வந்து அவர் தான் இருக்கும். ஆமாம், அதை நம்ம அப்படியே பண்ண முடியாது. அப்படியே பண்ணால் மிமிக்ரி மாதிரி ஆகிடும். அதோட இன்ஸ்பிரேஷன் இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். அந்த சிலதெல்லாம் வந்து அந்த லுக்கு, அந்த இப்படி பார்க்குறது, அதெல்லாம் வந்து சிலது அவரோட இன்ஸ்பிரேஷன் இருக்கும். எனக்கு அவருடைய படங்களில் ரொம்ப பிடிச்சது குஷி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சதுன்னா ஐ வில் பி ஹாப்பி. ஸோ வென் யூ சே இப்போ வந்து மூவிஸாக இருக்கும், டேக் இட் மூவிஸ் ஆர் பீட் மியூசிக், நான் வந்து இந்த விஷயத்தை ஐ குட் ஹவ் அவாய்டட் ஆர் ஐ வாண்ட் டு ரீடூ அப்படின்னா எது சொல்வீங்க? அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம பண்ணிட்டு அப்புறம் ரிக்ரெட்லாம் பண்ணக்கூடாது. பண்ணியாச்சு, அதை ஃபேஸ் பண்ணணும், அவ்வளோ. ஸோ எந்த விஷயத்தையும் லைக் யூ டோன்ட் வாண்ட் டு கோ பேக் அண்ட் சேஞ்ச்? அப்படிலாம் நம்ம கோ பேக் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுலாம் தெரில. ஐ டோன்ட் நோ. ஓகே. ஸோ உங்ககிட்ட வந்து இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் டு பிக் ஒன் ஆஃப் தி 80s ஹீரோயின் ஆஸ் யோர் பேர், சரிங்களா? 80s ஹீரோயின் அது நம்ம எல்லாருக்கும் பிகாஸ் as we grew up அவங்கள தான் நம்ம பார்த்தோம். இப்போ நான் 80s கிட்டே கிடையாதுங்க, நான் 90s கிட்டுங்க. நீங்க சொல்லுங்க 80sல உங்களுக்கு பிடிச்சது. நான் 90s வேணா சொல்கிறேன். சரி சொல்லுங்க. எனக்கு சிம்ரன் ரொம்ப பிடிக்கும். சிம்ரன் கூட பேர். ஓகே, நீங்க ஆல்ரெடி அவங்க கூட நடிச்சிருக்கேன் ஆப்வியஸ்லி. நான் அவங்களுடைய ஃபிலிம்ஸ் தான் பார்த்துருக்கேன். ஐ எம் நாட் an 80s kid. I am a 90s kid. Okay. I mean I was born in the late 80s. Okay. So you got inspired with these heroines. இல்ல அப்ப அவங்க உங்களோட பேர் அப்படினா you would have been happy with Simran as a pair. ஆமா, not now. அந்த பீரியட் யா. Okay. So உங்களுக்கு அதே மாதிரி சிம்ரன் நடிச்ச மூவில like sir which is your favorite one? நிறைய படங்கள் இருக்குங்க. அவங்க வேரியேஷன் வந்து யாருமே அவங்க அளவுக்கு பண்ணலை. ஆக்ட்ரஸ் இன்றைக்கி இருக்கிற ஹீரோயின்ஸ் வந்து அவங்க அளவுக்கு டான்ஸ் யாராலையுமே ஆட முடியாது, அவங்க அளவுக்கு யாராலையுமே இமோட் பண்ண முடியாது. ஷீ இஸ் அ மாஸ்டர். கம்ப்ளீட் ஹீரோயின்னா அவங்களுக்கு அடுத்து யாருமே வரல. சூப்பர். ஸோ இதே காம்ப்ளிமெண்ட்டை இதே டேக்லைனை இப்போ யாருக்கு கொடுப்பீங்க? அப்படி கிடையாதுங்க. இப்போ ஒருத்தர் இப்போ என்னென்னா இப்போ இருக்கிறவங்கலாம் ஒருத்தர் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒரு ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ பட் ஒரு கம்ப்ளீட் ஹீரோயின்னு நான் இன்னும் யாரையும் பார்க்கல. ஸோ கடவுள் இருக்காங்க குமார் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் யூ செட் ராஜேஷ் இருக்காங்க. இட்ஸ் ஃபேமிலி கிரவுட். அந்த காமெடி சென்ஸ் ஒன்று இருந்தாவே போதும், நம்ம மக்கள் கண்டிப்பாக அங்கே தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி அங்கே தான் இருக்கும். ஸோ இந்த படத்தில் டெல் மீ அபவுட் யோர் ரோல். நீங்கள் எல்லாரும் பிரகாஷ் ராஜ் சார் அவங்க எல்லாரையும் சொல்லிட்டீங்க. பாய் நெக்ஸ்ட் டோர் குமார்னு ஒரு பையன். ஸோ அவனுடைய மொமெண்ட்ஸு, எங்கே மாட்டிக்கிறான், என்ன எஸ்கேப் ஆறானா, கடவுள் இருக்காரு குமாரா, கடவுள் இல்லையா என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கா நீங்கள் உங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட்லேயோ பக்கத்து வீட்லேயோ இப்படி ஒரு பையனை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பையன், செம்ம ஜாலியான பையன். அங்கங்கே ஜாலியாக இருப்பாங்க, அங்கே அவங்களோட பிரச்சனை பண்ணுவான். நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம் அந்த கேரக்டர். அப்படி ஒரு பையன் தான் குமார். ஆக்சுவலி தட் இஸ் யுவர் சக்ஸஸ் ஐ கெஸ். நீங்கள் எடுத்த படத்துல எல்லாம் யூ கேன் ஃபைண்ட் அ நெக்ஸ்ட் டோர் பாய். ஆமாம், அப்போ தானே கனெக்ட் இருக்கும். ஸ்க்ரீனுக்கும் அந்த சீட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கணும். அதுக்காக தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ கடவுள் இருக்காங்க குமார் கண்டிப்பாக உங்களோட மற்ற படங்கள் மாதிரி ஷுட் பி அ மேசிவ் ஹிட். ஆல் த வெரி பெஸ்ட் ஆன் தட். கடவுள் இருக்காங்க குமார் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். டெஃபினட்டாக யூஸ் சர்டிஃபிகேட் ஃபிலிம் தான், வந்து பாருங்கள்.